அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் 3 அசரில் நம்முடைய நிலைமையை மாற்றி நமக்கு தேவைப்படக்கூடிய நியாமத்தையும் பரக்கத்தையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய 3 முத்தான கலிமாக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மள நிறைய பேர் ஃபஜ்ருடைய நேரத்தை பயன்படுத்திக்கிறோம், ஆனால் அசருடைய நேரத்தை நம்ம பயன்படுத்துறதே கிடையாது. இந்த ஃபஜ்ருடைய நேரமும் அசருடைய நேரமும் தான் நமக்கு வேண்டியதை கொடுக்கக்கூடிய நேரம், நம்மளோட ரிஸ்க்கு எழுதக்கூடிய நேரமாக இருக்குது. அதனால் இந்த 2 நேரத்தையும் தவறாமல் நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னாலே போதுமானது. நம்மளோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றத்துக்கு போகும். நம்மளோட வாழ்க்கையில் எந்த விதமான தோல்வியும் இருக்காது, பிரச்சனை கஷ்டம் எதுவுமே இருக்காது. அல்ஹம்துலில்லாஹ்னு நம்மளோட வாழ்க்கை நாம் நினைத்ததை விட ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் ஃபஜருக்கு பின்னாடியும் சரி அசருக்கு பின்னாடியும் சரி சிறிது நேரம் அந்த இடத்துல நீங்கள் இருந்து நீங்கள் திக்ருகள் செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்துல உங்களுக்கு தேவையானதை கேளுங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா குர்ஆன் நமக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, நமது வாழ்க்கையும் மரணமும் அல்லாஹ்வின் கையில் தான் இருக்குது. வாழ்க்கை யாருடைய கையில் இருக்குதோ அவனிடமே நமது ரிசுக்கும் செல்வமும் இருக்குது. அதனால தான் தீனின் பெரியவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, அசருடைய தொழுகைக்கு பிறகு சொல்லப்படக்கூடிய சில களிமாக்கள், சில வார்த்தைகள், சில துவாக்கள் அவங்களுடைய வாழ்க்கையவே மாற்றும் அப்படின்னு. எனவே இன்றைக்கு நமது வாழ்க்கையை மாற்றக்கூடிய 3 அற்புதமான களிமாக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இலகுவான திக்ருகள் தான். இந்த 3 திக்ருகளை நம்ம ஓதுறதுக்கு நமக்கு சில நிமிடங்கள் தான் செலவாகும், ஆனால் இதனுடைய பலனோ நமது விதியையும் மாற்றி அமைக்கும் என்பதாக சொல்லப்படுது. இப்போ முதல் களிமா, முதல் திக்ரு என்ன அப்படின்னா, அதுதான் யா ஹய்யூ யா கய்யூம். அல்லாஹ்வினுடைய சிறந்த 2 திருநாமங்கள். உயிருள்ளவன் என்றும் அதிலேயே நிலைத்திருக்கக்கூடியவன். இந்த பெயர் தான் இந்த உலகத்தையே தாங்கி நடத்துது, தாங்கி நிறுத்தக்கூடிய சக்தி வாய்ந்ததாக இருக்குது அப்படிங்கிறதாக சொல்லப்படுது. எனவே எந்த ஒரு அடியாராக இருந்தாலும் நீயே உயிருள்ளவன் என்றும் அதிலேயே நிலைத்திருக்கக்கூடியவன், என்னை தாங்கி நடத்துகிறவனும் என்னுடைய ரிசுக்கை தீர்மானிக்கின்றவனும் நீ மட்டும்தான் அப்படின்னு இதயத்தின் ஆழத்திலிருந்து சொன்னோம் அப்படின்னா நம்மளோட மோசமான விதியையும் இது நல்ல முறையில் மாற்றி எழுதப்படுது அப்படிங்கிறதாக சொல்லப்படுது. எனவே இன்ஷா அல்லாஹ் யா ஹய்யூ யா கய்யூம் அப்படின்னு ஒவ்வொரு அசருடைய தொழுகைக்கு பிறகும் 33 தடவை நீங்கள் தஸ்பீஹ் செஞ்சுட்டு வாங்க. இரண்டாவது அமல் என்ன அப்படின்னா, குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லுது, நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்தால் அல்லாஹ் வானத்திலிருந்து உங்களுக்கு மழையை பொழிவிப்பான், உங்கள் செல்வத்தையும் அதிகரிப்பான் அப்படின்னு. அதாவது மழை அப்படின்னா மழை தண்ணீர் மட்டுமல்ல, இது நம்மளோட வாய்ப்புகள், நம்மளோட எளிமை, நம்மளுடைய ரிஸ்க், நம்மளோட விதியின் மழை. இன்னும் பலர் இந்த இஸ்திக்ஃபாரின் மூலமே அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருக்காங்க. அவங்களோட வறுமையின் பிடியிலிருந்து செல்வத்தின் உயர்ந்த நிலைக்கு போயிருக்காங்க. இன்னும் மிக மோசமான விதியிலிருந்து அவங்க நல்ல நிலைமைக்கு மாறியிருக்காங்க. எனவே உங்களோட பாவங்கள் தான் உங்களோட ரிஸ்க்கை கட்டி போடுது, உங்களுக்கு வரக்கூடிய நியாமத்தை தடுக்குது. அதனால இஸ்திக்ஃபாரை அதிகப்படுத்துங்க. கண்டிப்பா அல்லாஹ் தஆலா அனைத்து விதமான தடைகளையும் தகர்த்தெறிந்து உங்களுக்கு தேவையானதை தருவான். எனவே அசருடைய தொழுகைக்கு பிறகு இந்த இஸ்திக்ஃபாரை நீங்கள் 33 தடவை தவறாமல் ஓதிட்டு வாங்க. அடுத்தது மூன்றாவதாக நாம் சொல்ல வேண்டிய திக்ர் என்ன அப்படின்னா, அதுதான் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஒரு அடியார் தனது நாவாலும் உள்ளத்தாலும் உணர்ந்து இந்த வார்த்தையை சொன்னா அப்படின்னா தன்னுடைய அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ்விடத்துல ஒப்படைத்து விடுகிறான். எனக்கு அல்லாஹ் போதுமானவன். இந்த வார்த்தையை நம்ம சொன்னோம் அப்படின்னா மலக்குகள் நமக்காக தனது வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. நம்மளோட துவாவை அல்லாஹ்விடத்துல உடனே கொண்டு செல்றாங்க. நம்மளுக்காக பாவ மன்னிப்பு தேடுறாங்க. இன்னும் நமக்கு நிழல் போல கூடவே வந்து உதவிகளையும் கொடுக்குறாங்க. ஏன்னா அல்லாஹ்விடத்துல நம்ம ஒப்படைக்கிறோம் இந்த வார்த்தையை சொல்லி, எனக்கு அல்லாஹ் போதுமானவன்னு. அல்லாஹ் எப்படி உதவி செய்வான்? வானவர்களை கொண்டு தான் நமக்கு உதவி செய்வான். இன்னும் பலர் இந்த களிமாவை மட்டுமே சொல்லி கொண்டிருந்து தனது வாழ்க்கையை மாற்றியிருக்காங்க. எனவே இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு களிமா, இந்த திக்ரு நமது வாழ்க்கையையும் மாற்றும். எனவே அசருடைய தொழுகைக்கு பிறகு மறக்காமல் இந்த திக்ரையும் 33 தடவை நீங்கள் ஓதிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா உங்கள் மீது ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் பொழிவான். ஏன்னா அசருடைய நேரம்
நமக்கு தினமுமே கிடைக்குது. அந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஏன்னா சில தீர்மானங்கள், நமக்கு கொடுக்கக்கூடிய தீர்மானங்கள் இந்த நேரத்தில் தான் நமக்கு எழுதப்படுது. அந்த நேரத்தில் நம்ம இது போல சிறந்த களிமாக்களை சொல்லி அல்லாஹ்விடத்தில் நம்ம பொறுப்பை ஒப்படைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமது விதியில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இந்த 3 களிமாவில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சாதாரணமாக நினைக்காதீங்க. இது நம்மளோட வெற்றியை நோக்கி நடக்கக்கூடிய முதல் படி தான். நம்மளோட முன்னேற்றத்திற்கான பாதைக்கு முதல் அடி. இந்த படியை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட விதியும் நமக்கு மாறும். எனவே இந்த 3 தஸ்பீகையும் நீங்கள் ஒவ்வொரு அசருடைய தொழுகைக்கு பிறகும் 33 தடவை ஊதிட்டு வாங்க. தொடர்ந்து 3 அசருக்கு இதை ஓதி பாருங்க. உங்களோட அந்த பெரிய தேவைகளை நியத்து வச்சுக்கிட்டு, என்ன மாறுதல்கள் உங்களோட வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நியத்து வச்சுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் 3 அசருக்கு ஓதுங்க. நல்ல மாற்றம் கிடைக்கும். அதற்கு பிறகு தொடர்ந்து இந்த 3 தஸ்பீகளையும் ஒவ்வொரு நாளும் அசருடைய தொழுகைக்கு பிறகு நீங்கள் ஓத ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளவு நல்ல மாற்றங்களை நமக்கு ஏற்படுத்தும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நமக்கு கொடுக்கக்கூடிய நியாமத்துக்களை எந்த நிமிஷத்தில் கூட அல்லாஹ் தஆலா தீர்மானிக்கலாம். அந்த தீர்மானம் நமக்கு சாதகமாக கூட அமையலாம். எனவே இந்த நேரத்தை, இந்த திக்ரை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இன்ஷா அல்லாஹ். எல்லா மக்களுக்காகவும் நீங்கள் துஆ செய்யுங்க. அந்த துஆவில் என்னையும் சேர்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவரின் அனைத்து தேவைகளையும் கபூலாக்கி தரட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னா, மற்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். மேலும் நம்மளோட கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது 30 ஜுஸ் குரானும் எனக்கு தமிழில் வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது தர்ஜுமா குரான், தஜ்வீது குரான், 30 ஜுஸ் அரபிக் குரான் வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது கிதாபுகள் தேவைப்பட்டாலும் சரி, அல்லது நலங்கு மாவு, ஃபேஸ் பேக், இன்னும் சீயக்காய் தூள் வேணும் அப்படின்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.